வணக்கம் நண்பர்களே. பணிபுரியும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன மானியம் வழங்கும் திட்டத்தில் கீழ் தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் ஆட்சியர் தகவல். இது பெரம்பலூர் மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 37 மாவட்டங்களுக்கும் பணிபுரியும் மகளிருக்கு இந்த மாதிரி இருசக்கர வாகனம் ஸ்கூட்டி தராங்க. யார் இன்னும் நீங்கள் வாங்காமல் இருக்கீங்களோ நீங்கள் உடனே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். 2,50,000 மாத வருமானம் உள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நகராட்சியில் இதுக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதால வித்தின் 5 months 6 monthக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகிறதால உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. வண்டியினுடைய ரேட்டில் அதனுடைய விலையில் 25,000 ரூபா உங்களுக்கு மானியம். வண்டியினுடைய ரேட் ஒரு 70,000னா உங்களுக்கு 25,000 கவர்மெண்ட்டே கொடுத்துருது. ஆகையால் தயவு செய்து இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை செய்யவும். 25,000 விட வேணாம். இலவசமாக வர்றதை மானியமாக வர்றதை ஏன் விடுறீங்க? வாங்க டீட்டெயிலாக அந்த நியூஸை பார்க்கலாம். பணிபுரியும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி தகவல் இது குறித்து மேலும் தெரிவித்துள்ளதாவது: பெரம்பலூர் மாவட்டத்தில் பணிபுரியும் மகளிர் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 25,000 அல்லது வாகனத்தின் மொத்த தொகையில் 50% தொகை இரண்டில் எது குறைவோ அத்தொகையை அரசு மானியமாக வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 31,250 கொடுக்கப்படும். 125 சிசிக்கு குறைவான கியர்லெஸ் வாகனத்தை பயனாளிகள் தங்களது சொந்த நிதியில் இருந்தோ வங்கி கடன் அல்லது கடன் வழங்கும் நிறுவனங்களிடமிருந்தோ கடன் பெற்று வாங்கலாம். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா கடன் வாங்கி கூட வாங்கிக்கலாம். மானியம் பயனாளியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பயனாளிகள் 18 முதல் 45 வயது உள்ளவராகவும் விண்ணப்பிக்கும் பொழுது இருசக்கர வாகன ஓட்டுநர் பழகுனர் உரிமம் பெற்றவராக இருக்க வேண்டும். பயனாளியின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மானியத் தொகை போக இருசக்கர வாகனத்தின் மீத தொகை செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். 25,000 கவர்மெண்ட் கொடுத்துரும். மீதி காசு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். மேலும் அமைப்புசார் மற்றும் அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்கள் எங்கே வேணால் பணியாற்றலாம். அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்கள், கடைகள் மற்றும் நிறுவனங்களில் வேலை செய்யும் பெண்கள், சுயமாக சிறுதொழில் செய்யும் பெண்கள், அரசு சுய நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசு திட்டங்கள், சமூக அடிப்படை நிறுவனங்கள், ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு, கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள், மகளிர் கற்றல் மையம் ஆகிய நிறுவனங்களில் தொகுப்பூதியம், தினக்கூலி அல்லது ஒப்பந்த ஊதிய அடிப்படையில் பணிபுரிந்து வரும் மகளிர்கள் வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவர். இதில் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 25,000. குறிப்பாக பயனாளிகளுக்கு கல்வி தகுதி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. நீங்கள் 1ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க தேவையில்லை. 45 வயசு வரைக்கும் 18 முதல் 45 வயது உள்ளவராகவும் நீங்கள் இருக்கலாம். அனைத்து நகராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், அனைத்து பேரூராட்சி அலுவலகங்கள் மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பித்திடுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்ரீ வெங்கடப்பிரியா தெரிவித்துள்ளார். இது 37 மாவட்டங்களுக்கும் பொருந்தும். நண்பர்களே, இந்த தகவல் ரொம்ப ஒரு நல்ல தகவல். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராருக்கு வாங்க தகுதி இருக்கோ அவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு போடுங்க. நன்றி.